என்னாச்சு உனக்கு? ஒரு வாரமா கால் பண்ற கட் பண்ற, என்ன ரீசன்னு சொல்ல மாட்டேங்கிற. நேத்து அத்தனை முறை கால் பண்ணதுக்கு அப்புறமா பீச்சுக்கு மீட் பண்ணலான்ற. திவ்யா நீ என்ன அவாய்ட் பண்ற மாதிரி தோணுது எனக்கு. நம்ம பிரிஞ்சிடலாம் கௌதம். என்ன சொல்ற? புரியல எனக்கு. நம்ம பிரிஞ்சிடலாம்னு சொல்றேன். திவ்யா விளையாடுறியா? ஏன் எதுக்கு நீ இப்படிலாம் பேசுற? இப்பயும் பேசலனா ரொம்ப தப்பாயிடும். என்ன தப்பாயிடும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் உன்னை சந்தோஷமா தானே பாத்துக்கிட்டேன். திவ்யா நான் ஏதாவது மாத்திக்கணுமோ சொல்லு. நீ எனக்காக மாத்திக்கிட்டதெல்லாம் போதும். ஆனா நான் எப்பயோ மாறிட்டேன் கௌதம். இப்பெல்லாம் நான் உன் கூட இருக்கும்போது ஹாப்பியாவே ஃபீல் பண்றது இல்ல. எத்தனை நாளைக்கு தான் ஓ சந்தோஷத்துக்காக நானும் சந்தோஷமா இருக்க மாதிரி நடிக்கிறது? இதுக்கு மேலயும் என்னால உன்னை ஏமாத்த முடியாது. அப்ப இவ்வளவு நாளா என் கூட இருக்கும்போது நடிச்சுக்கிட்டு தான் இருந்தியா? ஆரம்பத்துல உன்னை லவ் பண்ணதெல்லாம் உண்மைதான். ஆனா உன்னோட எக்ஸ்ட்ரீமான லவ் தான் எனக்கு பயமாவே இருக்கு. நான் எதெல்லாம் எனக்கு வேணும்னு நினைச்சனோ இப்ப அதெல்லாம் எனக்கு வேணாம்னு தோணுது. அது எப்படி திவ்யா? பசங்களாம் உங்களுக்கு மழை பெய்யறப்ப தேவைப்படுற கொடை மாதிரியா? தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா பேசாத. அப்ப வேற என்ன? இதுக்கெல்லாம் பேர் என்ன? உனக்காக என் குடும்பத்தெல்லாம் தூக்கி போட்டிருக்கேன். நீ நான் உன்னை தூக்கி போடுன்னு சொன்னனா? நீ எவ்வளவு அன்பா என் கையை இறுக்கி பிடிச்சாலும் எனக்கு வலிக்குதுன்னா நீ விட்டுறணும் கௌதம். ஏய், இன்னைக்கு அந்த லவ் கிடைக்காம எத்தனை பேர் ஏங்கிட்டு இருக்காங்க தெரியுமா? ஆனா உன்கிட்ட இந்த லவ் மட்டும் தான்டா இருக்கு. லவ் தவிர வேற என்ன இருக்கு உன்கிட்ட? நீ வாங்குற 20,000 ரூபாய் சம்பளத்தை வச்சுட்டு நம்ம சந்தோஷமா வாழ முடியும்னு நினைக்கல நீ? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்கள கஷ்டப்படுறதுக்கு காரணமே உன்ன மாதிரி பிராக்டிகலா யோசிக்காதனாலதான். நான் என் வீட்டுல பார்த்தவங்க கல்யாணம் பண்ணிக்க போறேன். இதுக்கப்புறம் உன்கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்ல. என்ன விட்டுரு. திவ்யா, நெஞ்செல்லாம் படப்படங்குது. ப்ளீஸ் இப்படிலாம் பேசாதடி. ஏய் விட்டுரு கௌதம். இங்க பாரு, உங்க அப்பா அம்மாவுக்காக உனக்கு பிடிக்காத ஒருத்தனை கட்டினா அப்புறம் உன் வாழ்க்கைய நரகம் ஆயிடும்டி. எங்க அம்மா அப்பா பார்த்த பையன் எனக்கு பிடிக்கலன்னு நான் உன்கிட்ட சொன்னனா? எனக்கு யாருமே வேணாம். நீ மட்டும் என் கூடவே இரு போதும். மனம் தாங்குமா என் ஆசைகள்